IPL 19வது சீசனுக்கான மினி ஏலத்திற்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மட்டுமே அதிக தொகையுடன் செல்கிறது. KKR அணி 64.3 கோடியுடனும் CSK அணி 43.4 கோடியுடனும் ஏலத்திற்கு செல்ல உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 25.5 கோடியுடன் 3வது இடத்தில் இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் டுவைன் பிராவோ போன பிறகு அணியில் நிரந்தர வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை பார்க்க முடியவில்லை. அதேபோல KKR அணியானது ஆண்ட்ரூ ரசல், வெங்கடேஷ் ஐயர் ஆகியோரை கழற்றிவிட்டதால் இவர்களுக்கு மாற்றாக தரமான வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இந்த குறையை போக்க ஏலத்தில் இரு அணிகளும் ஒரே ஒரு வீரரை டார்கெட் செய்யத்தான் வாய்ப்புள்ளது. அந்த வீரர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் கேமிரான் கிரீன் தான். 26 வயதாகும் கேமிரான் கிரீன் தொடர்ச்சியாக அபரமாக செயல்பட்டு இருப்பதால் அவரை வாங்க KKR, CSK ஆகிய அணிகள் கடும் போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. CSK-விற்கு கேமிரான் கிரீனை வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. இதனால் KKR மற்றும் CSK ஆகிய அணிகள் 30 கோடி வரை கூட கிரீனை வாங்க செலவு செய்ய தயாராக இருப்பார்கள் என கருதப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரும் தேவைப்படுகிறது. அந்த இடத்திற்கு லியம் லிவிங்டன், கிளேன் மேக்ஸ்வெல் ஆகியோர் ஏலத்திற்கு வருகிறார்கள். இந்த இருவரில் லிவிங்ஸ்டனை வாங்கி மொயின் அலியின் வெற்றிடத்தை நிரப்ப வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. IPL 2026 தொடரின் மினி ஏலம் வரும் டிசம்பர் 16ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுகிறது.